ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னடா அவன் திடீர்னு ஒரு மாதம் கழிச்சு வந்துடுவானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மாதம் ஏதோ நடந்துச்சு. நடுவில் வேறு இந்த ட்ரிப்பு அது இதுன்னு போயிட்டு ஒரு மாதிரி ஏதோ நடந்துச்சு. உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ போடல. இன்னும் என் வீடியோ அவனும் பார்க்கவே ஆரம்பிக்கல. அதில் யாரா ஏகல்ரா பேசிட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போவே உங்களை பேச ஆரம்பித்ததானே, அதனால் இந்த வீடியோ முதல்ல வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாலிட்டிக்ஸ், அரசியல் ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறேன். இது பாலிட்டிக்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். என்னடா திடீர்னு இந்த டைமில் பாலிட்டிக்ஸை பற்றி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இது எப்படி சொல்கிறது, இது எப்போயோ பண்ணலான்னு நினச்சி எடுத்து வச்ச வீடியோ. இது எப்படி சொல்ல, இது எலெக்ஷன் முன்னாடியே பேசலாம்னு நினச்ச வீடியோ. ஆனால் இப்போ பேசிகிட்ருக்கேன். என்னடா இது, அதான் முடிஞ்சே, இந்த எலெக்ஷனே முடிஞ்சே, இப்போ ஏன்டா பாலிட்டிக்ஸை பற்றி எது வந்துடுறேன்னா, வெறும் ஓட்டிங்கோ இல்லை எலெக்ஷனோ இல்லை அந்த ரிசல்ட்டோ அது கிடையாது பாலிட்டிக்ஸ். இங்கே பாலிட்டிக்ஸ்ன்றதே வேறு. பாலிட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் போகிற ட்ரெஸ்லேருந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்லேருந்து எல்லாத்துலேயுமே பாலிட்டிக்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பாலிட்டிக்ஸ்னால் சும்மா பேசிக்காக பாலிட்டிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோவில் அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு பாலிட்டிக்ஸ்னால் என்ன? பாலிட்டிக்ஸ்னால் என்னென்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போ நம்ம பாலிட்டிக்ஸை ஒரு ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அரசியலோ இல்லை அரசியல் தலைவரோ அப்படின்றது பாலிட்டிக்ஸ் கிடையாது. பாலிட்டிக்ஸ் அதுக்கு ஒரு டெஃபினிஷனே கிடையாது சொல்லப்போனால். எப்படி சொல்கிறது, ஏன்னா பாலிட்டிக்ஸ் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் போகிற சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்னும் எப்படி நான் சிம்பிளாக சொல்கிறதுனா, எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு காலேஜ்லேயே இப்போ ஏதாவது ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சருக்கு உங்களை பிடிக்காமல் போயிருக்கும். அவங்க உங்களை ஒரு மாதிரி இது பண்ணி பேசும். அதுவே ஒரு பாலிட்டிக்ஸ். அதான் இங்கே பாலிட்டிக்ஸ் நிறையா இருக்குது. இவ்வளோ தான். இந்த பாலிட்டிக்ஸை இப்படின்னு சொல்லலாம். இல்லை வேறு மாதிரி ஒரு கரெக்டாக அதுக்கு ஒரு டெஃபினிஷன்னா, பாலிட்டிக்ஸ் ஒரு நல்லதுக்கும் கெட்டத்துக்கும் இருக்கிற ஒரு பொதுவான மீடியம். அது ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணுறதாகவோ இல்லை அப்படியோ கிடையாது. அது நீங்கள் அதை எப்படி இது பண்ணிக்கிறீங்க அப்படின்றதான் பாலிட்டிக்ஸ். அப்புறம் இவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்புறம் இந்த அரசியல் கட்சிங்களுக்கு வருவோம். அது இப்போ செகண்ட் தமிழ்நாடு அரசியல். தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். யாரும் எதிர்பார்க்காத விதமாக விஜய் ஜெயிச்சிட்டாப்புல. அவர் ஜெயிப்பார், ஜெயிக்க மாட்டார், அதெல்லாம் ரெண்டாவது கதை. ஆனால் அவர் ஜெயிச்சது இங்கே எல்லாருக்குமே சந்தோஷம் இல்லையா, அவர் ஜெயிச்சது நல்லதா கெட்டதா, எல்லோரும் மாற்று அரசியல்னு பேசினாங்க. ஓகே, இப்போ விஜய் வந்துட்டார், எல்லாம் மாறிடுச்சா உடனே இங்கே இப்போ விஜய் வந்தால் மாறுமா இல்லை அவர் வந்தால் மாறுமா, அதில் எங்கள் பாயிண்ட்டு. யார் வந்தாலும் அவங்க கட்சியை தான் நடத்த முடியும். இப்போ விஜய் அவர் அந்த கட்சியோட தலைவர். அதுவே அங்கே ஒரு எம்எல்ஏ எத்தனை இடத்துல தப்பு பண்ணாலும் உடனே விஜய் தான் அடிப்பாங்க. ஏன்னா விஜய் தான் அந்த கட்சியோட தலைவர். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அதை இவனுங்க தொண்டர்களாவோ இல்லை அந்த கட்சியோட மெம்பராகவே அவனுக்கு மாறல. இன்னும் ஃபேன்ஸாகவே இருக்கானுங்க. அதுதான் பிரச்சனை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ஃபேன்ஸ் வார் அது ஏற்கனவே பெரிய தலைவலி பிடிச்ச டாபிக். அதெல்லாம் பேசுவோம். இப்போ உடனே இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், என்னடா இது அப்போது டிவிக்கு வந்ததுக்கு இப்படி சொல்கிறியா, அப்போ டிஎம்கே வந்தால் மட்டும் எல்லாம் மாறி இருக்குமா? டிஎம்கே வந்தாலும் ஒன்றும் மாறி இருக்காது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் ஒரு வேளை இந்த வருஷம் ஒரு எதிர்கட்சியாவோ இல்லை அந்த மாதிரி அப்படின்னா அவர் கொஞ்சம் அரசியலை கற்றுருந்துருப்பாப்போ. இப்போ உடனே தூக்கி அவருக்கு ஒரு பதவியை கொடுத்துருங்க. அவர் ஒரு மாதிரி ஹெட்வெயிட்டாக ஆகாமல் இருந்தால் சந்தோஷம். ஒரு வேளை அப்படி ஆகிட்டாருன்னா அது என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. இந்த 5 வருஷத்தில் பார்ப்போம். ஏன்னா யார் தப்பு பண்ணாலும் எல்லா இதுலையும் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாங்க, எல்லோரும் கேள்வி கேட்க போகிறாங்க. இப்போ அது ஸ்டாலின் பண்ணியிருந்தாலும் கேட்பாங்க, இல்லை உதயநிதி பண்ணாலும் கேட்பாங்க, விஜய் பண்ணாலும். யார் விஜய்னு சொல்கிறேன் இல்லை ஸ்டாலின் சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க கொடுக்க வேண்டிய மாதிரியே சாரி. அவங்களுக்கு விஜய் சாரோ இல்லை ஸ்டாலின் சாரோ அவங்க இது பண்ணாங்கன்னா அதில் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க. இப்போ எல்லார் ஆட்சியிலும் ஏதாவது தப்பு நடக்கும். இப்போ உடனே இந்த 2 நாள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எப்படின்னா, விஜய் விஜய் சார் போயிட்டு யார் ஸ்டாலினை பார்த்துருந்தாப்புல, ஸ்டாலின் சார். அப்போ அதை போட்டு நீங்கள் ஸ்டாலின் எங்களை அடிபணிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு பக்கம் அடிச்சிடறானுங்க. இன்னொரு பக்கம் இல்லை விஜய் எங்களை அடிபணிஞ்சு தான் ஆகணும், நாங்கள் தான் எங்கள் பெரிய ஆள், யாருமெல்லாம் எங்கள் தமிழ்நாட்டில் ஆள முடியாது அப்படின்னு அவனுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிறானுங்க. அவங்க 2 பேரும் பர்சனலாக அடிச்சுன்னு சாகணும் எந்த அவசியமே கிடையாது. நீங்களே சொல்லுங்கள், என்ன அவசியம் இருக்குது? ஏன்னா அவங்க கட்சியோட கொள்கை வேறுபாட்டினால தான் அவங்க வேறு கொள்கையும் அவங்களோட கட்சி இதுவும் வேறுன்றதுனால தான் அவங்க அடிச்சுன்னு இது பண்ணுறாங்க. மற்றபடி அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ்னு எதுவுமே இல்லையே, ஒன்றுமே இல்லை. அவங்க போய் நார்மலாக பேசியிருப்பாரு. இவர் ஸ்டாலின் சார் இது முன்னாடி ஒரு பெரிய கட்சியோட தலைவர்,
அப்புறம் ரொம்ப வருஷமாக அரசியல் இருந்ததால் அவரை ஒரு ஒரு கட்சியில் ஒரு மூத்தவர்ன்றதுனால அவர்களை போய்ட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கினார். அவ்வளோதான் மேட்ரு. அதை விட்டுட்டு இல்லை இவங்க வந்து அடி பண்ணிச்சிட்டாரு, இல்லை டிவி இது கூட சரிங்க விட்டுதான், டிவிக்கேவே டிஎம்கேவோட பி டீமு அப்படின்னு பேசியிருக்காங்க. இது எந்த மாதிரி என்ன கதைனே புரியல. இது இந்த தமிழ்நாட்டு அரசியல் இப்போ ரீசெண்டாக இது. இன்னொன்று, இப்போ வந்து பாஜக ஏன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா அது ஒரு பாயிண்ட்டு. எல்லோரும் வந்து இந்த மும்மொழி கொள்கை திட்டம் இல்லை வந்தால் வந்து ஹிந்தியை வந்து ஆட்சி மொழியாக இது பண்ணிடுவாங்க, இதில் வந்து மொத்தமாக இந்த டிக்டேட்டர்ஷிப்பாக ஆமாம் அந்த மாதிரி வந்துடும் அப்படின்ற பயம் அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 பெரிய பிரச்சனை, அது ஒரு சின்ன பிரச்சனை அவ்வளோதான். அப்படியே நான் சொல்லலாம். ஒரே பெரிய பிரச்சனைனா மதவாத நாடாக மாற்றுவான் இருந்தாலும் வந்தானா இந்த பாருங்க காவி தான் ஃபுல்லாக காவியாக மாற்றி இது. இப்போ இந்த டாபிக் எதுவும் சொல்ல வந்தேன்னா, இப்போ ரீசெண்டாக டெல்லிக்கு போயிருந்தேன். அங்கே போனால் இப்போ ஒரு முஸ்லீம் வீடு இருக்குன்னா அங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு முஸ்லீம் வீட்டு மேலே ஒரு கிரீன்ல கொடியோ இல்லை ஒரு இந்து வீட்டு மேலே வந்து ஹனுமான் கொடியோ அப்படி பறந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையோ நம்ம கேரளா நம்ம சவுத்தில் அவ்வளோ எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மத சார்பற்ற ஒரு சொசைட்டியை தான் நாம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் அவன் வந்தானா அதை கண்டிப்பாக விட மாட்டான். அதனால் பிஜேபிக்கு யாரும் சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க, அவனுக்கு வேணாம். இப்போ டிவிக்கேவோ டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கேவோ இல்லை யாரோ வேறு இடத்தோ இல்லை சீமானோ யாரோ ஒருத்தர் யார் வந்தாலும் எல்லா ஆட்சியும் நல்லதும் நடக்கும், எல்லா ஆட்சியும் கெட்டதும் நடக்கும். ஏன்னா மனித இயல்புன்னு கிடையாது. இந்த வேர்ல்டே அப்படி தான் இயங்குது, அப்படி தான் இயங்கி ஆகணும். இப்போ நீ போய்ட்டு இப்போ உடனே இப்போ சரி ஓகே எல்லோரும் இப்போ விஜய் வந்துட்டார், அவர் மட்டும் கொள்ளடிக்கவே மாட்டாரா அப்படின்னு ஒரு பக்கம் யார் டிஎம்கே தொண்டர்களோ இல்லை ஆதரவாளர்களோ யாரோ ஒருத்தருங்க அவனை கேட்குறான்னு வச்சுக்கேன். ஓகே அப்போ நீ அடிக்க மாட்டீங்களா? இப்போ ஒருவேளை நான் தலைவர் ஆகிறேன், நான் வந்து தப்பே பண்ண மாட்டேனா? தப்பு பண்ணலன்றதே இல்லை. தப்பு வந்து யார் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, தப்பு எல்லாருமே பண்ணுறது அது நார்மல் தான். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஏதோ ஒரு தப்பாக பேசிட்டேன். நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க, ஏன்டா இப்படி பேசியிருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இல்லை நான் அப்படி தான் பேசுவேன், நீ பார்த்தா பாரு பார்க்கனா போனால் அப்போது இதுதான் அசிங்கம். நீங்கள் ஒரு தப்புன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த அக்செப்டன்ஷன் மட்டும் வந்துச்சுன்னா எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மேலே போயிட்டே இருக்கலாம் இல்லையா? இதுதான் என்னடா இது அரசியல்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசிட்டுக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துக்கு வரேன். இந்த ட்ரெஸ்ஸு இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸு வச்ச அரசியல் என்னன்னா, இந்த விஜய் பார்த்தீங்களா, விஜய் சார் வந்து அந்த என்னது பதவியேற்பு விழாவுக்கு வந்து கோட் சூட்டு போட்டு போயிட்டார். அதுக்கு ஒரு பேச்சு பேசினாங்க. எப்படின்னா இவர் வந்து ட்ரெஸ் கோடவே மாற்ற போகிறாரு, வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டை தான் நம்மளோட பாரம்பரியம். எனக்கு அது புரியுது, நான் வந்து பாரம்பரியத்தை அழிக்கக்கூடாதுன்னு அது எனக்கு புரியுது. ஆனால் அவர் போட்டு நல்லா தானே இருக்குது, பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமாக ஜம்முன்னு இருக்கார், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஆனால் அதிகம் போட்டு நம்ம இந்த அளவுக்கு பண்ணணுன்னு எந்த அவசியமுமே கிடையாது. ஏன்னா அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. இப்போது நம்ம ஒரு பர்சனல் லைஃப்பில் இருக்கும்போது இப்போ உங்களை பார்த்து யாரா நீ இந்த ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அவர் விருப்பம், அவர் போட்டிருக்காரு, அதை போய்ட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறது அது ஒரு பக்கம். அப்புறம் சாப்பாடு, இந்த சாப்பாட்டு அரசியல் இருக்கிறதுலே கேவலமானது. எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் பேச போகிறதில்ல. இந்த பீஃப் கடைங்க ஊருக்குள்ளே வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கப்படுறாங்க. அது என்ன தப்போ என்னான்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. ஆனால் ஏன்னு கேட்டால் தெரியாது. அது எப்படிப்பட்ட அரசியல்னு ஒன்றும் இந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறது, மதத்தை வச்சு அரசியல் எவ்வளவோ பண்ணிட்டுருக்கானுங்க, எவ்வளவோ இருக்குது. நம்ம பேசணும்னா இது நிறைய ஒரு பெரிய வீடியோவாக போவோம். சரி இப்போ என்ன தாண்டா சொல்ல வர, இந்த வீடியோவில் என்ன தாண்டா நீ இப்போ சொல்ல வர, சம்மந்தம் இல்லை. ஃபஸ்ட்டு அரசியலை பற்றி டெஃபினேஷன் கொடுக்குறேன், ஏதோ ஒன்று சொன்னேன். இப்போ ஏதோ விஜயை பற்றி பேசுகிற, இப்போ திடீர்னு டிஎம்கே பற்றி என்ன தாண்டா சொல்ல வர, என்ன தாண்டா உன் பாயிண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலை பேசுங்க. அரசியல் நீங்கள் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அது உங்கள் பர்சனல் விருப்பம். ஏன்னா யாரோட பர்சனல் விருப்பத்துலையோ இல்லை யாரோட அரசியல் ஒப்பீனியனோ யாருக்கும் தலையிடுறதுக்கு இங்கே அதிகாரமோ இல்லை எதுவுமே கிடையாது. ஆனால் ஒருத்தர் வந்து இப்போ உங்கள் கட்சியாலோ இல்லை இப்போ நான் வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கட்சியில் போனால் அது என் கட்சியில் எனக்கு பிடிச்ச கட்சியில் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணான்னா அதை யாருனா வந்து இன்னொரு சொன்னானா இது வந்து தப்பு அப்படின்னு சொன்னால் நீங்களும் அந்த தப்பை வந்து கேள்வி கேளுங்க. அப்போ தான் உங்கள் கட்சியில் இருக்கவங்க வந்து அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை அதை பண்ண மாட்டாங்க. நீங்களும் சேர்ந்து அவங்களுக்கு ஜிங்கிச்சான் அடிச்சிங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. ஓகேடா நம்ம எது சொன்னாலும் மக்கள் நம்புகிறாங்க, முட்டாள்தனமாக இருக்கானுங்க, அதெல்லாம் வந்து இவங்க எப்படி வச்சாலும் ஏமாற்றலான்னு சொல்லிட்டு அப்போ நினைப்பாங்க. ஒன்று நீங்கள் அவங்க தெளிவாகணுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக இருங்க. அரசியல் பேசுங்க. எல்லோரும் ஒன்று அரசியல் பேசுங்க. அரசியல் பேசினா தான் நமக்கு ஃபஸ்ட்டு அரசியல்னால் என்னன்னே தெரியும். இந்த விஜய் ஜெயிச்சிட்டாரு அதெல்லாம் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சி சந்தோஷமாக இருக்குது பார்க்க. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு, என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம்.
தப்பு பண்ணால் அவரையும் போட்டு அடிப்போம். இன்டர்நெட்லேயே எங்கேயோ ஒன்று போய்ட்டு ப்ரெஸ்லாம் போட்டு கிளிக்கிறாங்க. கிளிக்கணும். ஏன்னா அப்போ தான் அவருக்கு தெரியும் அவர் என்ன தப்பு பண்ணுறாருன்னு. எனக்கு விஜய் சாரை வச்சே ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணும். அது ஒன்று யோசித்து அது கண்டிப்பாக போட்டுரும். அதுவும் இந்த அரசியல் அந்த சப்டிவிஷன் தான் வரும், அதுவும் போட்டுறேன். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இது பேசினா நிறைய இருக்குங்க. இப்போ இது பண்ணலாம், இப்போ இப்படி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இப்போ விஜய் வந்து சரி ஓகே ஜெயிச்சார், அவருக்கு எல்லாமே இப்போ தப்பு பண்ணால் அவர் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. ஓகே, நானுமே இப்போ அவர் ஏதோ ஒரு நல்லது தப்பு பண்ணால் அவர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. அவர் இறக்கி பேசுங்க, அவர் வந்து இது அடிங்க, அவர் பண்ணுற தப்பை சுட்டி காட்டுங்க. அப்போ தான் அவருக்கு புரியும். இல்லை அவர் இப்போ தப்பு பண்ணாலும் நாங்கள் கூடிய நிற்போம், வி ஸ்டாண்ட் வித் விஜய்னா. அவர் வந்து நீங்கள் அப்போ வந்து பெரிய ஆகலை, அவர் மட்டியாகி கீழே கேவலமாக இது பண்ணி கீழே தான் தள்ளுறீங்க. அப்புறம் இன்னொரு தடவை வந்து அவருக்கு வாய்ப்பே கிடையாமல் போயிடும். நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது மட்டும் பிரயோஜனம் இல்லை. அவர் வந்து அரசியலை கற்றுக்க விடுங்க. நீங்கள் இப்படிலாம் பேசிட்டீங்கன்னா அவர் அரசியலை கற்றுக்க மாட்டார். அதே தான் இப்போ அதே டிஎம்கே வந்து இப்போ கேவலமான ஸ்டேட்டில் இருக்கா. இப்போ ஸ்டாலின் சார் தோற்றுறாரு. ஓகே, அவர் போய்ட்டு எதுவுமே இது பண்ணல. ஸ்டாலின் தோற்றுறாரு, அவர் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டார். அவரை போய்ட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் தளபதி காலில் விழுந்து அந்த மாதிரிலாம் ஒன்று தெரிஞ்சவங்க அவர் அரசியலில் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. அவரை போய்ட்டு அந்த மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் எனக்கு என்ன கரெக்டாக என்னன்னே தெரியல. நீங்கள் வந்து இது பத்தாத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் எதோ பண்ணிவிட்டு விஜய்க்கும் இவரும் போட்டியே கிடையாது. விஜய் தான் சாமி. இந்த தமிழ்நாடு அரசியலை விட்டுருங்க. அது கிடையாது அரசியல்ன்றது வேறு, சரிங்களா? இந்த வீடியோவில் ஏதோ உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. புரியலனாலும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னும் புரியுற அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். இதை நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன், விஜயை பற்றி தப்பாக சொல்லிட்டேன், ஸ்டாலினை பற்றி தப்பாக சொன்னால் அடிங்க, கமெண்ட் செக்ஷன் போட்டு கண்டமேனி அடிங்க, பார்த்துக்கிறேன். நான் அதுலேருந்து ஏதாவது எனக்கு வேலையான ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். இல்லை இந்த வீடியோ வந்து நீ சரியாக தானே பேசியிருக்க அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் போடுங்க, இன்னொரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நானும் நிறைய வீடியோ போட முடியும், எனக்கும் காசு வரும், நீங்களும் ஜாலியாக பார்க்கலாம். நான் ஜாலியாக எதுவும் பேசலை, நான் ஏதோ வீடியோ பண்ணலன்னு சொல்லி வந்தேன். இது வரையும் ஒரு வீடியோவும் பண்ணல, ரெண்டுத்துக்குமே பேசிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம் இன்னொரு இப்படி ஒவ்வொரு வீடியோ கொஞ்சம் யூஸ் பண்ணால் தான் ஏதாவது புதுசாக யோசிக்கணும். பார்ப்போம். இந்த வீடியோ வந்து பாலிட்டிக்ஸோட எப்படி சொல்கிறது, சும்மா ஒரு டிப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து என்னென்னு சொல்ல, இதெல்லாம் சும்மா ஒரு மேலோட்டமாக வந்து இதெல்லாம் இப்படி தான் இருக்குது, அரசியல்னால் இப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்ற சொல்கிறதா இப்படி பண்ணேன். ஓகே சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த உத்தரவு வாங்கிக்கிறேன். பாய். ஓகே, போய் வரேன்.